இன்னும் ஒரு புத்தம் புதிய கார் சேல். கார் சேல் சொன்ன மாதிரி பாமர மக்களும் கார் ஓடணும்ன்றது ஒரு கொள்கையோட ஜெகன்கிட்ட இருக்கிற வாகனங்கள்லாம் நார்மலாக வந்து சரியான விலை மலிவாக இருக்கின்றது. என்னன்னா வந்து இந்த கார் வந்து எங்கேயுமே இன்றைக்கு ஜேஎன் கார் சேல் திறப்பு விழா. ஒரு ஆட்டோ கியர், அதுவும் ஒரு டீசல் கார் வேணும், எங்களுக்கு ஒரு ஜப்பான் கார் தான் வேணும், விலையும் குறைவாக இருக்கணும், நல்ல விலையில வந்து லீஸும் எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ லீசிங் வந்து எந்த ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு அதை செய்து தரக்கூடிய, எந்த ஃபினான்ஸாக இருந்தாலும் நாங்களே அதை உங்களுக்கு போட்டு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் இடம் தேடி போட்டு வந்து வேட்டை பார்த்து நல்லா இருந்தால் போடுவாங்க. இங்கெல்லாம் விலை குறைவாக இருக்கும், அங்கே தான் நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் டொயோட்டா ஃபார்ச்சுனர் வந்து அதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த விலைக்கு கிடைக்கிறது பிசினஸ் சலுகை இன்றைக்கு இருக்கு. மெயினாக இன்றைக்கு நாங்கள் வாகனத்துக்கு கிஃப்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன சூப்பர் ஜிஎல் அப்படின்னா சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஜிஎல்ன்றது வந்து முதலாவது விற்பனை ஓப்பன் பண்ணனால அவர் விலையெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறார். யார் ஒருவர் தன்னுடைய தொழிலில் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார், ஒரு நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க எல்லாம் எப்போ ஜெயிப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும், ஒரு ஆட்டோ கியர் கார் வேணும், அது வந்து சும்மா ஸ்பீடாக போகக்கூடிய கார்னா வந்து மாதிரி என்னுடைய உடன்பிறவா என்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். அதே SP14 வந்து பெட்ரோல், SP14 வந்து டீசல். ஆனால் உண்மையில ஒரு விற்கிற விலை முழு விலையுமே 19,50,000 ரூபா தான். ஜாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு புத்தம் புதிய கார் சேல். இதுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை வீதி நீர்வேலி, அதாவது நீர்வேலி சந்தியில் பார்த்தீங்கன்னா JN மோட்டர்ஸ் என்ற பேரில் புத்தம் புதிய கார் சேல் உண்டு. இன்றைய தினம் திறந்துக்கப்பட்டிருக்கு. அப்போ புத்தம் புதிதாக திறக்கப்பட்ட இந்த கார் சேலில் என்னென்ன மாதிரி கார்லாம் இருக்குது, என்ன விலை, இன்றைக்கு வேண்டாங்களுக்கு ஏதாவது விசேஷமாக பரிசு குடிக்கணுமா, எல்லாம் கொஞ்சம் விடலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார் சேல் எங்கே இருக்குன்னு சரியாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை வீதி ஊடாக நீர்வேலிக்கு வந்தீங்கன்னா அதில் அந்த நீர்வேலி பாலத்தில் சந்தை இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அதில் நீர்வேலி சந்தியில் வந்தீங்கன்னா அதில் முதலாவதாகவே இந்த JN மோட்டர்ஸ். வணக்கம் ராயண்ணா. வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் பாலா. வெல்கம். ஸோ என்னுடைய நண்பர், அதே மாதிரி என்னுடைய பங்குதாரர், அதே மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உங்களுக்கு சேல் வந்து வந்திருக்காங்க. எங்களோட தான் இருந்தாங்க. அவங்க தனியாக ஒரு சேல் சொல்லியிருக்காங்க. அந்த சேலில் பேரை பார்த்தீங்கன்னா வந்து JN மோட்டர்ஸ். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய உடன்பிறவா என்னுடைய சகோதரனுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜெகன் மெட்டல் அப்படின்ற ஒரு பெரிய இரும்பு தொழிற்ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாத்தையும் விட இங்கே வந்து மனிதனுக்கு வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னும். இப்போ யார் ஒருவர் தன்னுடைய தொழிலில் ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கிறாரோ, ஒரு நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க எல்லாம் எப்போ ஜெயிப்பாங்க. ஸோ நல்ல உள்ளங்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு JN மோட்டர்ஸில் என்னென்ன வாகனம் இருக்குன்னு வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் பாலா. அண்ணா. பாலா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு கார் சேல் வந்து, அதாவது நீர்வேலியில் வந்து, அதுவும் பிரதான பாதையில் நீர்வேலி சந்தியில் ஜெகன் மெட்டல் JN மோட்டர்ஸ். ஸோ என்னுடைய நண்பர் வந்து ஜெகன் பாஸ் இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர், அதை விட ஒரு நல்ல ஒரு மனிதர். நான் என்னோட வந்து ஒரு 2 வருடமாக என்னோட உடன் பயணித்தவர் என்கின்ற முறையில் நன்றாக அறிந்தவர். இன்னைக்கு வர்ற வாகனங்களை விலை குறைவு இருக்குன்னு வாங்க பார்ப்போம். நியாயமான விலையில் தான் இருக்குது என்னுடைய பார்வையாளர்களே. வாங்க என்னென்ன வாகனம் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய கார் சேல் திறந்து வச்சுக்கிங்க. ஆமாம், இன்றைக்கு வேண்டாங்களுக்கு விசேஷ சலுகை இருக்கு. இன்றைக்கு விசேஷ சலுகை இன்றைக்கு இருக்கு. மெயினாக இன்றைக்கு நாங்கள் வாகனத்துக்கு கிஃப்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற ஆக்களுக்கு. இவர் வந்து இன்னைக்கு யாராவது ஃபர்ஸ்ட்டாக வர அப்படிங்க காலையிலே ஆண்டவர் சிவன் அருளாலே ஒரு வாகனம் விட்டு விட்டார். அது என்ன கொடுத்தீங்க பஸ்? நீங்கள் பொலரோ என்ன விலை கொடுத்தீங்க? பொலரோ 38,50 கொடுத்துறேன். உண்மையிலே உங்களுக்கு தெரியும் பார்வையாளர்களே, இன்னைக்கு வந்து 3 எழுத்து பொலரோ, அதுவும் மேனுவல் 15,000 கிலோமீட்டர் ஓடுனது, ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. ஸோ உண்மையிலே எந்த பிற வீடியோக்களுக்கு போகிறது வந்து மனசுக்கு பிடிக்கிற வீடியோ போடுவேன். இவர் எனக்கு இப்பயும் மனசுக்கு பிடித்தவர். ஏற்கனவே நானும் வரும் ஒன்றாக பயணித்தவர் என்கின்ற ரீதியில் நன்றாக என்னையோட வந்து இவரை பற்றி ஃபுல்லாக தெரியுங்க. பாருங்க, திறக்கப்பட்ட இன்றைய தினமே ஒரு மகேந்திரா பொலரோ உண்டு முதலாவது விற்பனை. இன்றைக்கு JN கார் சேல் திறப்பு விழா. இன்றைக்கு ஹாப்பி கஸ்டமர்னு சொல்லி அவருக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று வழங்குறோம். இன்றைக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். நீங்கள் சந்தோஷம்.
சரி. டொயோட்டா கார் இருக்குது, டொயோட்டா வேன் இருக்குது, அது மாதிரி இதில் 5-6 கார் நிற்குது. ஒவ்வொன்றையும் என்ன விலைன்னு பார்ப்போம். என்ன ராயன், இது வந்து நிசான் FB14 FB13ங்க. இன்னைக்கு நார்மலாக வந்து ஒரு டீசல் கார் வந்து அன்னளவா இன்னைக்கு இல்லை வாங்கணும், விலை குறவு. நேற்று ஒரு நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எது உண்மையாக சொல்லிக்கிட்டே போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் ஒருக்கா வந்து வேல்யூவேஷனை குறைச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன உண்மையான வேல்யூவேஷன் வந்து 30 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா போனாலுமே எங்களுக்கு வேல்யூவேஷன் குறைச்சனால பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க, வியாபாரிகள்லாம் விலையை தன்னால் முடிஞ்சாலும் குறைச்சிக்கிட்டு விற்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஒரு விற்கிற விலை முழு விலையுமே 19,50,000 ரூபா தாங்க. இந்த 64 டேஷ் கார் பாருங்கள் எவ்வளோ கண்டிஷன். FB13. ஸோ முழு விலையுமே பாலா நீங்கள் வந்து ஜேஎன் மோட்டர்ஸுக்கு வந்தீங்கன்னா 19,50,000 ஆரம்ப விலை சொல்கின்றார். ஸோ அதனால் உரிமையாளர் நிச்சயமாக விலையை குறைப்பார். ஜெகன் அண்ணா ரொம்ப ஒரு நல்ல மனிதன். மீண்டும் ஒருக்கா சொல்கிறேன். என்ன காரணம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நார்மல் நெட்டில் பாருங்கள் என்ன விலை 22 ரூபா போய்கிட்டு இருக்குது. ஆரம்ப விலையே 19,50 சொல்கிறார். வாடிக்கையாளர்களே நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சா அவட்ட கதைக்கலாங்க. ஸோ இதில் என்ன ஆப்ஷன்னா வந்து மேனுவல் இல்லைங்க, ஒரு ஆட்டோ கியர், அதுவும் ஒரு டீசல் கார் வேணும், எங்களுக்கு ஒரு ஜப்பான் கார் தான் வேணும், விலையும் குறைவாக இருக்கணும், நல்ல விலையில் வந்து லீஸும் எடுக்கணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து போகிற விலைகளுக்கு எல்லாம் 60-70 லட்சம் போகின்ற கார்கள் சில கார்கள். ஆனால் இந்த கார் வந்து 64 இருந்தாலுமே ஜப்பான் டாக்டர் சனி கார் ஆட்டோ கியர் முழு விலையுமே 19,50. பாடி கன்சோல் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் காட்டக்கூடிய இருக்கும், இடம் கொஞ்சம் பிரச்சனை, இடம் காட்டக்கூடிய முடியாது. இன்டீரியர் எல்லாமே நல்லாவே இருக்குது. இன்டீரியர் வளங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. புது கார்கள் நிறைய நிற்கிற இடம் உங்களுக்கு இன்டீரியர் அளவு காட்ட முடியாது. வந்து பாருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வெள்ளை வேரணம் 65-02-97 இருக்கக்கூடிய நிசான். ஆமாங்க பாலா, இது ரெண்டுமே SB14. FB14 வந்து பெட்ரோல், SB14 வந்து டீசல். ஸோ இதன் விலையும் கூட வந்து கண்டிஷன் எல்லாம் வந்து பார்க்கவே தேவையில்லைங்க, நல்லாவே இருக்கின்றது. இதன் விலை வந்து 22,50,000 சொல்கிறோம். இல்லை இன்டீரியலாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், பெயிண்ட் வளமாக இருக்கட்டும், எல்லாமே நன்றாக இருக்கின்றது. எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டி வந்து பாருங்கள். அதே எங்களோட கொள்கையை தான் அவர் செய்வாங்க. ஸோ விலையை பாருங்கள், நீங்கள் வெளியில் எவ்வளோ விற்கிதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த விலைக்கு எடுக்க முடியாது என்னுடைய பார்வையாளர்களே. அதுவும் புதிய சேல் ரோட்டோரமாக தான் இருக்கின்றது, நீர்வேலியிலே. ஆமாங்க, ஜேஎன் மோட்டர்ஸ். மீண்டும் ஒரு காட்டுவார் பாலா ஜேஎன் மோட்டர்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 22,50 விலை. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று வேணும் அப்படின்னா வந்து இது 23,50. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும், ஒரு ஆட்டோ கியர் கார் வேணும், அது வந்து சும்மா ஸ்பீடாக போகக்கூடிய கார்னா வந்து 23,50. இது ஹோண்டா ஸ்போர்ட்ஸ் காருங்க, நல்ல கார், ஹோண்டா எக்கவுட் அப்படின்ற காருங்க, நல்ல கார். இதில் அப்படியே வாகனங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், கதவை திறக்க முடியாது. அதால் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி இன்டீரியர் உங்களுக்கு காட்ட முடியாது. நான் உங்களுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துருக்கலாம் படிவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது நிற்கிது, சாம்பியன் கோல்டு கலரில் FB15. என்னுடைய பார்வையாளர் எல்லாமே இன்னைக்கு ஒரு நம்ம ஜெகன்ட்டு இருக்கிற வாகனங்கள்லாம் நார்மலாக வந்து சரியான விலை மலிவாக இருக்கின்றது. என்னென்னா வந்து இந்த கார் வந்து எங்கேயுமே இப்போ நாங்கள்லாம் விற்ற விலைகள் உங்களுக்கு தெரியும். K நம்பர் வந்து N16, அதுவும் 16 வருடம் ஒரே உரிமையாளர் பாவித்த காருங்க. இன்டீரியலாக இருக்கலாம், பாடியாக இருக்கலாம், எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது. முழு விலையுமே 39,50,000 ரூபா. பேசிய விலைகளை கொஞ்சம் தீர்மானிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே விலை குறைத்திருக்கின்றனால இன்றைக்கி போகிறது 44 ரூபா 45 ரூபா போகுது. அவர் வந்து ஸ்டார்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுனால அவர் விலையெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறார். KA இதற்கு லீஸே எடுக்கலாங்க, 30 லட்ச ரூபா அண்ணளவாக இருக்கலாம். நீங்கள் லீஸ் வந்து குறைத்திருந்தாலுமே 30 லட்ச ரூபா எடுக்கலாம். இது விலை மீண்டும் ஒருக்கா சொல்கிறேன், 39,50,000 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா நிசான்லேயே 3 கார் இருக்குது. அதில் 2 நிசான், இதில் 3 நிசான் கார் இருக்குது. நிசான் கார் நல்ல மார்க்கெட் என்ன? ஆமாங்க, இன்றைக்கி வந்து நிசான் வந்து இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. மற்றபடி ப்ரைஸ் தாங்க. யாருமே வந்து நம்ம பெரிய விலையெல்லாம் கொடுத்து எடுக்கிறத விட ஒரு கம்ஃபர்ட்டை பார்ப்பாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் மார்க்கெட். நமக்கு வந்து இன்றைக்கி காரை வாங்குகிறோம், நாளைக்கு விற்கிறோம் அப்படி இல்லை. அது ஒரே மார்க்கெட்டில் இருந்தால் தான், மார்க்கெட் கம்மியாக இருந்தால் தான் யாருக்கும் விற்றுக்கலாம். ஆனால் எடுக்கிறவங்க வந்து நுகர்வோர் பாதிக்க மாட்டாங்க. எப்போயுமே ஜேஎன் மோட்டர்ஸ் வந்து அதை வந்து நிச்சயமாக அவங்க கடைப்பிடித்து கொண்டு வருகின்றார்கள். ஸோ இங்கே வந்து நம்பி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த விலைக்கு KA 55-43 கார் எங்கே பாஸ் இருக்குது 39,50,000 எடுத்து வேண்டி விற்கிற வியாபாரிமார்கள் இருப்பீங்க. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து பாருங்கள், அவருடன் வந்து தொலைபேசி ஊடாகவோ அல்லது நேராகவோ வந்து அவருடன் பேசி எடுக்கலாம். 39,50,000. அதே மாதிரிக்கு அழகான KDH ஒன்று இருக்கின்றது. ஒரு P நம்பரில் ஒரு KDH இருக்குது, PB
9470 இலக்கமுடைய கேடிஹெச். ஆமாம் பாலா அவர்களே, இந்த கேடிஹெச்சில் வந்து நமக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன சூப்பர் ஜிஎல் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து சூப்பர் ஜிஎல்ன்றது வந்து பிரத்யோகமாக நீங்கள் வந்து அது இதில் பார்த்தீங்கன்னா வெப்பில் அந்த போய் பார்த்தீங்கன்னா அதை அடித்து பார்த்தீங்கன்னா வரும் சூப்பர் ஜிஎல். இது வந்து உண்மையிலே சூப்பர் ஜிஎல். அதை விட இதில் ஒரு பியூட்டி என்னன்னா வந்து இந்த ஓனர்ஸ் கூட வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, விலை வந்து நார்மல் விலைங்க 190. இன்றைக்கி போகிற விலை 2 ரூபா 2.10 போகுது. நீங்கள் வந்து ஜேஎன் மோட்டர்ஸுக்கு வந்தீங்கன்னா 190 தான் சொல்கிறாரு. வந்து பாருங்கள். இதனோட பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது 2010ஆம் ஆண்டு பதிவு. அதாவது ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க பார்ப்போம். 2010ஆம் ஆண்டு ஒரு 200 வண்டி வந்து கையில் ஒரு 80 லட்சம் ரூபா தான் கொண்டு போகலாம். அருமையான வண்டி. அதே மாதிரி 2.7 வந்து டொயோட்டா ஃபார்ச்சூனர். இன்றைக்கி டொயோட்டா ஃபார்ச்சூனர் வந்து அதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த விலைக்கு கிடைக்கிறது வந்து அரிது. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனுக்காக மட்டும் சொல்கிறது இல்லைங்க, தொடர்ந்து இதே விலைக்கு தான் அவர் விற்றுக்கிட்டு இருப்பார். இவரை வந்து பூஸ்ட் பண்ணவோ இல்லாட்டி இன்னொரு சேலை வந்து ப்ரொமோட் பண்ணவோ இல்லைங்க. எது உண்மையோ நம்ம மனசுக்கு பிறகு சொல்லிக்கிட்டே போவோம். ஸோ டொயோட்டா ரகத்தை சேர்ந்த ஒரு லக்ஸரி ஜீப் ஒன்று இருக்குது. ஸோ இதுகள் இந்த மாதிரி வாகனங்கள் இருக்கின்றது. நீங்கள் வந்து நிறைய வாகனம் வர இருக்குது. ஏன்னா வந்து பின்னுக்கு வாகனங்கள் இருக்கின்றது பார்வையாளர்களே. இதன் ஆரம்ப விலையே வந்து 1.45 தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பஜார் மார்க்கெட் போய் கொண்டிருக்குது. 1.55 1.60 வரைக்கும் போகுது. அதே மாதிரி லீஸ் வந்து கையில் வந்து இதுக்கு அன்னளவாக 90 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாங்க. அப்போ பார்த்தீங்க இன்றைக்கி எத்தனை வாகனம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாகனங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி பின்னுக்கும் வாகனங்கள் இருக்கின்றது. ஜெகன்னா என்ன சொல்கிறீங்க, உங்கள் சேலில் வந்து வாகனம் இல்லாட்டி வேறு இடத்துல வாங்கி தருவீங்க தானே உங்கள்கிட்ட இல்லாட்டி. ஸோ வாடிக்கையாளர்களே, சில வாகனங்கள் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா கூட இவர் வந்து வெளியே இடத்துல எடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தா அவர் வந்து கண்டியிலையோ கொழும்புலையோ எடுத்து தருவார். ஸோ இவருடைய நம்பரு இதெல்லாம் ஃபுல்லாக பாலா போடுவார். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட வந்து இன்னொரு சேல் ஒன்று ஆரம்பித்தது, அது ஒரு நம்பிக்கையான ஒரு சேல் ஒன்று ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் கும்புற சிவன் இவருக்கு வந்து ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு வந்து நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்க. எங்கெல்லாம் விலை குறைவாக இருக்கும் அங்கே தான் நீங்கள் எடுப்பீங்க என்னுடைய பார்வையாளர்களே. ஸோ நம்பி போங்க ஜேஎன் மோட்டர்ஸுக்கு. நான் முதலாவதாக ஒரு மகேந்திரா புலரோ போனது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுசுகி ஷிஃப்ட், நல்ல தரமான கார் ஒன்று பாருங்கள். இப்போ கண்டிஷன் சுசுகி ஷிஃப்ட். பார்த்தீங்கன்னா புதிதாக திறக்கப்பட்ட கார் சேலில் 2வது விற்பனை. அதுக்காண்டி கிஃப்ட் கொடுக்கப்படுது. வணக்கம் அண்ணா. இன்றைக்கு வந்து சுசுகி ஷிஃப்ட் கார் வண்டிங்க. எப்படி சந்தோஷமா? தொடர்ந்து முதலாவது இங்கே ஜெகநாட வண்டிங்க. ஓகே. இப்போ நாங்கள் இடம் தேடி போட்டு வந்து வேட்டை நாங்கள் பார்த்து நல்லா இருந்தால் கூட வாங்க. அப்போ என்னென்னு தெரியும் தேர்தல் சொல்லி உங்களுக்கு? நாங்கள் தேடி வந்து விரைக்குள்ள அப்படி. சரி சரி, ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, இப்போ இங்கே கார் ஒன்று இருந்தால் லீசிங்லாம் வேணும் மாதிரி. லீசிங் வந்து எந்த ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு அதை செய்து தரக்கூடிய, எந்த ஃபினான்ஸாக இருந்தாலும் நாங்களே அதை உங்களுக்கு போட்டு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாள்லேயே உங்களுக்கு முடிச்சு உங்களுக்கு வண்டி தரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லா கம்பெனியும் இருக்குது. வேறு உங்கள்கிட்ட உள்ள கார்லாம் நம்மள விலை குறைஞ்ச காரம் வச்சுக்கிங்க. எல்லாம் விலையில் கொஞ்சம் பட்ஜெட் விலைக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம் நாங்கள் கார்கள். பெரிய விலையில் இல்லைன்னா பாமர மக்கள் எஸ்எஸ் கார் சேல்ஸ் சொன்ன மாதிரி பாமர மக்களும் கார் ஓடணும்ன்றது ஒரு கொள்கையோடு தான் இருக்கிறோம் நாங்கள். இப்போ இங்கே கார் வேண்டுண்டா நம்மள எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி திறந்துருப்பீங்க? நாங்கள் இங்கே சரியாக வந்து விடிய 8:30 6 மணி வரையும் திறந்திருப்போம். ஞாயிறில் பூட்டி இருக்கும் விடுமுறை நாள். அதே மாதிரி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரித்த முகத்துடன் ஒரு லட்சுமி கலாச்சாரமாக என்ன மாதிரி இருக்கார் பாருங்கள். ஸோ மீண்டும் ஒரு காணையில் சந்திக்கின்ற வரை ஜேஎன் மோட்டர்ஸ் உடன் எஸ்எஸ் காசல் என்றுமே பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு பாய். யாழ்ப்பாணம் நீர்வேலியில் இன்றைய தினம் புதிதாக திறக்கப்பட்ட ஜேஎன் மோட்டர்ஸில் உள்ள கார்கள் அதன் விலை எல்லாமே உங்களுக்கு வழியாக காட்டிப்பேன். இதே போல் இன்னொரு வாகன வீடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.